அரசியலாக பார்த்தா அது தப்பு. அரசியல்லாம் எவ்வளோ கட்சி இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறான், அரசியலாக பார்க்கக்கூடாது. ஆன்மீகமாக பார்த்தா இத்தனை வருஷமாக என்ன பண்ணாங்களா? ராமர் கோயில் கட்டுறன்றது வந்து ஏற்கனவே அங்கே மசூதி இருந்தது. அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்றதுக்கு அடையாளம் இல்லை. மத அரசியல் யார் தெரியுங்களா பண்ணுறாங்க? தப்பாக நினைச்சாதீங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மத அரசியலே பண்ணுறாங்க. ஒரு பூநூலை போட்ட வந்து விவசாயம் பண்ண சொல்லுங்க, ஒரு பூநூல் ஓட்டு பொண்டாட்டி வந்து போய் நடு நட சொல்லுங்க, களை எடுக்க சொல்லுங்க, விதை விதைக்க சொல்லுங்க, ஏறு பிடிக்க சொல்லுங்க, அண்டை கடிக்க சொல்லுங்க. காலங்காலமாக வந்து எப்படி எல்லா சமுதாயமும் ஈக்குவாலிட்டி எல்லாமே இதுவாக இருக்கோ அது மாதிரி போகணும். ராம் ஜென்மபூமி ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி பார்க்கணும், இந்தியாவில் ஃபுல்லாக எவ்வளோ முஸ்லீம் கடை வச்சிருக்கக்கூடாது, கிறிஸ்தவ கடை வச்சிருக்க முடியாது, பௌத்தம் கடை வச்சிருக்க முடியாது, சீக்கியர் கடை வச்சிருக்க முடியாது. எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்து கடை தான் வச்சிருக்கணும். முன்னால் உள்ள ஜென்ரேஷன் அவங்க அதை மாற்றி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது பேஸே வந்து அயோத்தி, ராமர் பிறந்த இடம். இந்த முஸ்லீம் இதுக்கு முன்னாலேயே அதில் இது இவங்களோட தானே இருந்தது. அதனால அது தப்பாக கிடையாது. அது வந்து அந்த பாபராட்சிக்கு முன்னால் இருந்த அந்த முஸ்லீம்ஸ் இவங்க வந்து அந்த கோயிலை மாற்றி தான் இது பண்ணது. அதனால இப்போ கோயில் அங்கே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தப்பு இல்லை. இல்லை, அது இடம் ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 ஏக்கர் இடம் கொடுத்தது ஃப்ரீ தானம்மா. இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கு என்ன ஸ்டெப்பை எடுப்பாங்க? ஏன்னா இவங்க அந்த சமுதாயத்துக்கு இவங்க எதிர்ப்பானலாம் எதுவும் பண்ணலை. அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு தான் இது பண்ணுறாங்க. அதனால இது தப்பு இல்லை. கோயிலை பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லது தான். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் பெல்லும் போனது. ஆமாம், இப்போ தமிழ்நாடு தமிழரோட கலாச்சாரம் இப்போ அதர் இதுலேயும் தெரிகிறது நமக்கே நல்லது தானே. அது ஒன்றும் தப்பான முன்னுதாரணம் கிடையாது. இது கரெக்டு தான் அவங்க பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் அந்த மசூதி சொன்னதுனால சொல்கிறேன், 1526 வரைக்கும் ராமர் பிறந்த இடம் தான். அதுக்கப்புறம் முஸ்லீம் ஆட்சிக்கு வரும்போது, பாபர் வரும்போது அவர் மசூதி கட்டுறாரு. பாபர் மசூதி கட்டுறாரு. அதுக்கப்புறமேட்டு 28க்குள்ளே கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டாக இல்லையோ நம்ம இந்துக்கள் சம்மந்தப்பட்டால்தான் ஃபைட் பண்ணுறாங்க கோர்ட்டில். ஃபைட் பண்ணும்போது அதுலேருந்து தான் இந்த இத்தனை வரை இது 2022 வரைக்கும் இழுத்தாந்து இப்போ சாதகமாக்கி பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே. இந்து சாம்ராஜ்யத்தில் ராமர் கோயில் இப்போ நல்ல விஷயம் தானே. இந்த நம்பிக்கை தானே அது. எல்லோரும் வர்றது நல்ல விஷயம் தான். அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அதில் ஒன்றும் அரசியல் பார்க்கக்கூடாது. நாட்டு மக்களுக்காக நல்லதுன்னும் போது ஏற்றுக்கு தான் வேணும். அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. அது நல்லதாக தான் பார்க்கணும் என்னை பொறுத்த மட்டும். இல்லையே, அவங்க கவர்மெண்ட் தானே டெண்டர் கொடுத்து கட்டுற மாதிரி பிளானில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மோடி தலைமைன்னு சொல்ல முடியாது இதில். நீங்கள் தப்பாக மோடி வந்து ஒன் ஆஃப் தி மெயின் பார்ட், அவ்வளோதான். அரசியலும் கட்சியும் நான் பேசலை. இதை வந்து இந்து சம்மந்தப்பட்ட மத சம்மந்தப்பட்ட குருமார்கள், அப்புறம் வந்து மடாதிபதிகள், இதெல்லாம் அவங்க இந்த ட்ரஸ்டே வந்து ஒரு RSS ப்ளஸ் இந்து அறநிலையம் தான். வந்து அவங்க யார் பேரில் நிறைய பேர் இந்தி பேர் தான் நிறைய இருக்குது. மோடி தலைவர் கிடையாது அதில். அவர் ஒன் ஆஃப் தி ஒரு மெயின் பர்சன், அவ்வளோதான். அதை போய் நம்ம பெருசாக என்ன பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் கையால் எடுத்து வைக்கக்கூடாது, நிறைய சாமியார் அகென்ஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா? எல்லோரும் தான் ஏற்றுக்கிறாரு. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை பொறுத்த முடியும் அது தப்பு கிடையாது தான் எனக்கு தோணுது. இதாவது ஆன்மீகமாக பார்த்தா, அரசியலாக பார்த்தா அது தப்பு. அரசியல்லாம் எவ்வளோ கட்சி இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறான், அரசியலாக பார்க்கக்கூடாது. ஆன்மீகமாக பார்த்தா இத்தனை வருஷமாக என்ன பண்ணாங்களா? எத்தனை வருஷம்? பெரிய கேஸ் ஆச்சு, இடிச்சிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. இவ்வளோ நாளாக என்ன பண்ணாங்க? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ அவங்க ட்ரஸ்ட்டு சண்டை போட்டு வாங்கி சுப்ரீம் கோர்ட்டை மச்சு தானே அவனை எல்லாரும். அவங்களே ஒத்துக்கிட்டு தானே ஓகேன்னு சொல்லிட்டு போனாங்க. முஸ்லீம்ஸும் ஓகே பரவாயில்ல. ஏன்னா வரலாறு எடுத்து பார்க்கும்போது அது ராமர் ஜென்ம பூமி தான்ன்றது காலங்காலமாக இந்து மதம் எத்தனை ஆயிரம் வருஷம் யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால் தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாச்சு. அந்த இடத்துல அவங்க கட்டினாலும் இவங்களே கவர்மெண்ட்டே கட்டி தர ரெடியாக தான் இருக்குது. அவங்க ஏதோ ஃபார்மாலிட்டி இருக்கும் பொழுது அதனால் அவங்க கட்டிக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை பேமெண்ட் கொடுக்கலாம் இல்லையா, அமௌண்ட்டு அதை அலாட் பண்ணி கட்டி கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்றும் தப்பாக தெரியல. அது பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் யார்? இந்துன்ற சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. இந்துன்றது வந்து இந்தியாவுடைய அடையாளம் கிடையாது. இது வந்து வெள்ளைக்காரன் போகும்போது சொல்லிட்டு போன பேர் இந்து சாம்ராஜ்யம், இந்தியான்றது. இந்த பெயரில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. சுதந்திரத்துக்கு வந்து ஒரு தரப்பு மக்கள் மட்டும் போராடல, பலதரப்பட்ட மக்கள் வந்து போராடினாங்க. பல சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது ராமர் கோயில் கட்டுறன்றது வந்து ஏற்கனவே அங்கே மசூதி இருந்தது. அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்றதுக்கு அடையாளம் இருக்குது.
அகழாய்வு நடந்தது, அது பொய்யானது. என்ற அதிகாரத்தில் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இதே வந்து இங்கே அதிகாரத்தில் இருக்கும்போது இங்கே என்ன ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க. ஆட்சியாளர் இல்லாதவங்களும் கேட்க முடியாது. அப்போ வந்து மெஜாரிட்டி எது மைனாரிட்டி இருக்கும்போது மெஜாரிட்டி அங்கே இருக்குது. அப்போ மெஜாரிட்டியோட எது தானே கேட்க முடியும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் கையில் இருக்குது, மெஜாரிட்டி அவங்க கையில் இருக்குது, ஆட்சி அவங்க கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரத்தில் வச்சு இடிச்சிட்டாங்க. அதை பல போராட்டங்கள் பண்ணிட்டாங்க இஸ்லாமியர்கள். அப்போ அதுக்கான தனி இடத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போது இப்போ ராமர் கோயில் கட்டி திறக்க போகிறாங்க. ராமர்ன்றது வந்து இந்தியாவுடைய அடையாளமா? கிடையாது. எல்லாருமே ராமர் நினச்சிட்டு இருக்காங்களா? ராமரை தான் வழிபடுறாங்களா? ராமரை நம்பி தான் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ராமர்ன்றது வந்து அவர் வந்து ஒரு சிவர் பக்தன், அவ்வளோதான். அவர் வந்து கடவுள் கிடையாது. கடவுளாக இருந்தனாக்கா அதுக்கு வழிபாட்டு தலைமை வேறு, வழிபடுற விதமே வேறு. ராமர்ன்றது வந்து இந்தியாவுடைய அடையாளம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அடையாளம். அவர் கடவுள் கிடையாது, மனிதன் தானே. இப்போ கடவுளாக இருக்கிறவன் வந்து இப்போ நான் வந்து நான் கத்தியால் கும்பிட்னாக்கா என்னுடைய பவர் நான் உன்னை பார்த்தாலே நீங்கள் வந்து எரிஞ்சிடணும். ராவணனுக்கும் சீதையை கடத்திட்டு போனான்ற ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிட்டான். அப்போ போரிடுறாங்க. போரிடும்போது வந்து மறைமுகமாக இருந்து அம்பை விட்டு தாக்குறாருல ராமர். அப்போ கடவுளை வந்தால் நேருக்கு நேரம் எரிக்க வேண்டியதானே. அப்போ இது வந்து மனிதன் தானே. கடவுளை எப்படி போய் போரிட முடியும்? ஓ 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து முருகன் வந்து மனித ரூபத்தில் திருச்செந்தூரில் வந்து சித்தர் ரூபத்தில் வாழ்ந்தார் என்று வரலாறு இருக்குது. சூரசம்பாரம் பண்ண வரலாறு இருக்குது. இன்றைக்கி அந்த கடல் பார்த்து செங்கடல் மாதிரி ரத்த கரை பிரிஞ்சு இருக்குது. அது ஒரு அடையாளம் தெரியுது. அப்போ அதே போல் வந்து ராமர் வந்து கற்பனை இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். ராமர் என்று ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்போ ராமர்னு ஒருத்தர் இருக்கும்போது ராவணன் ஒருத்தர் இருந்திருக்காருல்ல. ராவணன் ஒரு மன்னன், அயோத்தியில் இவர் பிறந்தார், இவர் ஒரு மன்னன். இவர் எப்படி கடவுளாக முடியும்? அப்போ ராமருக்கு நீ இவ்வளோ 10,000 கோடி செலவு பண்ணி நீங்கள் கோயில் கட்டும்போது அப்போ ராவணனுக்கு கட்ட வேண்டியது தானே. ராவணன் ஏன் கட்டல? ராவணன் வந்து தமிழன், இவன் இந்திக்காரன். இதுதான் ராமரை நம்பி இந்த இந்தியா இல்லை, ராமரை நம்பி இந்த பூமி இல்லை, ராமரை நம்பி இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இல்லை. ராமர் என்று ஒரு அடையாளம், அவ்வளோதான். இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ராமரை தான் வழிபடுற மாதிரி இருந்தாக்க நீ கட்டுறது நியாயம். இன்றைக்கி படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி விலைவாசி ஏறிட்டு இருக்குங்க. அவன் வந்து இன்றைக்கி ரத்த கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறவன் வந்து வாடகை கட்ட முடியல, படிச்சிருக்கவனுக்கு வேலை கிடைக்கல. இன்றைக்கி விலைவாசியெல்லாம் உயர்ந்து போயிருக்குது. இன்றைக்கி மாதம் 50,000 சம்பாதிச்சா கூட அவனால் குடும்பம் நடத்த முடியல. இன்றைக்கி கல்வி தகுதி எங்கேயோ போயிடுச்சு, கல்வி கட்ட முடியல. ஒரு பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கும் போது ஒரு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி அவன் வந்து எப்படி உயிர் வாடுதுன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து ராமர் கோயில் 8,000 கோடி செலவு பண்ணி நீ கட்டுறேன்னா யாரு கட்டுற? உன்னோட சுய விளம்பரம் அது. இந்துன்றது வந்து நீ வச்சுக்கிட்டு பண்ண இந்து எல்லாருமே இந்த நம்பி வாழ்ந்துட்டு இல்லையா? அப்படி பார்க்கணும். இந்தியாவில் ஃபுல்லாக எவ்வளோ முஸ்லீம் கடை வச்சிருக்கக்கூடாது, கிறிஸ்தவம் கடை வச்சிருக்க முடியாது, பௌத்தம் கடை வச்சிருக்க முடியாது, சீக்கியர் கடை வச்சிருக்க முடியாது. எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்துன்னு கடை தான் வச்சுருக்கணும். எல்லாம் இந்து உள்ளவன் தான் நீங்கள் பொருள் வச்சுக்கணும், பொருள் வாங்கணும். பண்ண முடியுமா? இன்றைக்கி விவசாயம் பண்ணுறேன், யார் பண்ணுறா? ஒரு பூநூலை போட்டவன் வந்து விவசாயம் பண்ண சொல்லுங்கள். ஒரு பூநூல் ஓட்டு பொண்டாட்டி வந்து போய் நடு நட சொல்லுங்கள், களை எடுக்க சொல்லுங்கள், விதைக்க சொல்லுங்கள், ஏறு பிடிக்க சொல்லுங்கள், அண்டை கடிக்க சொல்லுங்கள். யார் பண்ணுறா? எல்லாமே இது வந்து திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதி. இது வந்து என்னென்னு கேட்டாக்க இந்த உங்கள் அதிகாரத்தில் இருக்கிறன்ற ஒரே முறையில் இவங்க எது வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. நான் அதனால வந்து நான் இந்து விரோதி கிடையாது, நான் கிடையாது. அதை பொட்டு வச்சுட்டு பேசிருங்களா? எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நான் வழிபாட்டு தலங்கள் வேறு, வழிபாடுற விதங்கள் வேறு, வழிபாடுற கடவுள் வேறு. நான் ராமர்ன்றது எனக்கு கடவுள் கிடையாது. முழுக்க அரசியல். இது 2024 இதை முன்னிறுத்தி வந்து வடநாட்டில் உள்ள மக்கள் பாதி பேர் முட்டாளுங்க, படித்தவனே கிடையாது. இன்றைக்கி சவுத் இந்தியா தாங்க இந்தியாவை வழி நடத்திட்டு இருக்குது. ரயில்வே இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும். பொதுத்துறை நிறுவனங்களில் கப்பல் போக்குவரத்து இருக்குது, நிலக்கரி போக்குவரத்து இருக்குது, விமான போக்குவரத்து இருக்குது, ரயில்வே போக்குவரத்து இருக்குது. எல்லாமே சவுத் இந்தியா வச்சு தாங்க வட இந்தியாவை இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்குது. இன்றைக்கி அதிகப்படியாக நீங்கள் ஜிஎஸ்டி வரி எந்த மாநிலம் கட்டுதுன்னு பாருங்கள். அதிகப்படியான மக்கள் வந்து எந்த 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 மாநிலத்தை வந்து குடிபெயர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லா மேலமும் கிடைக்கிது, இங்கே இல்லாத எதுவுமே கிடையாது. நீ அப்படி இருக்கும்போது வந்து நீ பிரிவினை உருவாக்குறது தான். இந்த 2024 நீங்கள் வேணால் பாருங்கள், நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம், நம்ம எல்லோரும் இந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்னிறுத்தி இது வந்து அரசியல் உள்நோக்கம் தான். அது ராமர்ன்றது வந்து எவனுக்கு கடவுளை வழிபடல. நான் வழிபடல, என் அப்பா வழிபடல, என் தாத்தா வழிபடல, என் முப்பாட்டம் வழிபடல. என்னுடைய விதமே வேற. நீ ராமர்ன்றது உனக்கு அடையாளம். அது நீ இந்த ராமர் கோயிலுக்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறது கோயில் கட்டு. நீ இந்த இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனை கோடி பேருக்கு நீ 10 வருஷத்தில் நீ வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க? எத்தனை பேருக்கு நீ பஞ்சத்தை தீர்த்துருக்க? எத்தனை பேருக்கு நீ பொருளாதார ரீதியாக கொண்டு வந்திருக்க? என்ன இருக்குது? மணிப்பூரில் பத்தி எரிஞ்சுதுங்க. மணிப்பூரில் உள்ளவங்க முன்னாடி ஆச்சு தானே.
உனக்கு தானே ஓட்டு போட்டா? என்னன்னு போய் பார்க்கல நீ. ஆனால் நாடு பூரா உலகம் பூரா சுற்றி 38,000 கோடி ஒரு தனி மனிதன் பயணம் பண்ணுறதுக்கு விமானத்தை வாங்கியிருக்க. யார் வீட்டு காசு இது? துணிச்சலாக இருந்தால் நீங்கள் போடுங்க. என்னை எதுவுமே பண்ண முடியாது, என்னால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? இது எல்லாமே திட்டமிட்ட சரி. என்னை போலவங்களும் எவ்வளோ பேர் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறான், அவ்வளோ கோபத்தில் இருக்கிறான். சரிங்களா? இதெல்லாம் உண்மை. நீ வந்து 10 வருஷம் முடிய போகுது. 100 பேர் 110 கோடி இங்கே இந்தியாவில் மட்டும் இருக்கான். 30 கோடி பேர் வெளியில் இருக்கிறான், அயல் நாடுகளில், வெளிநாடுகளில். நீ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 25 கோடி பேருக்காவது நீ வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். ஒரு வெள்ளறிக்கை விட சொல்லுங்கள். வெளிப்படைத்தன்மை இருக்க. இதுவரையும் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரா? இல்லை இந்த அரசு சார்ந்தவங்க யாராவது பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்களா? எந்த அமைச்சராக சந்திச்சிருக்காங்களா? எந்த உள்துறை செயலாளர் செஞ்சுருக்காங்களா? 938 பேர் இன்னைக்கு வந்து பிரதமருடைய IAS IPS ஆட்கள் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் நான் பிராணம் தவிர பாக்கி எல்லாமே பிராணவர்கள் தான். எல்லாம் RSS ஆளுங்க தான். இது கேட்குறது எவன் இருக்கிறான்? கேட்கறனுடைய நிலைமை என்ன ஆகுது? இதுதான் நாடு. இது வந்து ஒருமைப்பட்ட ஒரு நாடு. இது வந்து மத சார்பற்ற நாடு. இதில் ஒரு சார் மக்கள் மட்டும் வாழக்கூடிய நாடு கிடையாது. ஒரு சார் மக்கள் வாழக்கூடிய நாடு வந்து நேபாளம். ஒரு சார் மக்கள் வாழக்கூடியது வந்து பாகிஸ்தான். அங்கே போயிட்டு நீங்களாம் பண்ண முடியாது. இது பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடம். இல்லை நீ ராமர் கோயில் இருந்த கட்டி அதுக்கு எவ்வளோ பிரச்சனை. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் என்ற சொல்லக்கிறதுக்கு அண்ணன் தம்பியாவும் மாமா மச்சானாவும் கொண்டாங்குடுத்தானாவும் பங்காளியாவும் நண்பர்களாக இருந்தான். இன்னைக்கு வேற்றுமை விதைச்சாச்சல. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான இந்தியாவை இன்னைக்கு நீங்கள் என்னாச்சு? 1850 இந்து கோயில்கள் அடித்தானுங்க. யார் பண்ணுறது? எங்கே அடித்தான்? பாகிஸ்தான் அடித்தான். ஒரே ஒரு நீ பாப்பூர் மசூதி இடிச்சுடைய காரணம் அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி பாப்பூர் மசூதி இடிச்சனால கருநாள்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு பலாயிரம் துணை இராணுவத்தையும் போலீஸையும் பாதுகாப்பு போடுற. அவன் கருப்பு நாளாக டிசம்பர் 6ன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு நாள்னு சொல்லிட்டு போராட்டம். இந்த நிலைமையை உண்டாக்குனது யார்? இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் RSS. ஒரு 28 கிலோமீட்டர் தள்ளி 5 ஏக்கர்ல இடம் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்குறேன். நான் இங்கே தான் பிறந்தேன், நான் இங்கே தான் வளர்ந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. நான் இந்த ஊர் இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் பாகிஸ்தான் போட்டாக்க எனக்கு பாகிஸ்தான் மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு அங்கே என்ன வேலை வாய்ப்பு தெரியாது. எனக்கு உணவு பழக்க வழக்கம், உடை பழக்க வழக்கம், மொழி பழக்க வழக்கம் எதுவுமே தெரியாது. என்னத்தையும் நாங்கள் போகிறது என்ன இருக்குது? தேவையில்லையா? புரியுதுங்களா? இது திட்டமிட்ட செயல். இது சதி. இதை வந்து கேட்குறது ஆளுன்னு அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த நரசிம்மராப்பில் தான் அடித்தாங்க. இப்போ இத்தனை வருஷமாக அங்கே அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் மாயாவதி அதிகாரத்தில் அப்போ கட்ட வேண்டியதானே? ஏன் கட்டல? இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து இப்போ 10 வருஷத்துல நீ கட்டுற. இப்போ அப்போ கட்ட வேண்டியதானே? இந்தியா வந்து நீ இந்து தானே? இந்து மக்களை ஒன்றா திரட்டி 2005 தானே தீர்ப்பே வந்துச்சு கவர்மெண்ட் இருந்து. தீர்ப்பு யார் ஆட்சியில் இருக்கும்போது வந்தது? அதுதானே கேள்வி. அதுக்கு முன்னாடி வரல. யார் ஆட்சியில்? அங்கே இருக்கிற நீதிபதியும் வந்து RSSகாரன், வாழ்கிறவனும் RSSகாரன், அதிகாரத்தில் இருக்கணும் RSSகாரன். இவங்கள சேர்ந்து இப்போ பண்ணுற தீர்ப்பை போடுறேன். என்ன பண்ண முடியும்? இவங்கள்ட்ட ராணுவம் இருக்குது, கொண்டு நிறுத்துறா. எந்த நாட்டிலையும் கலவரம் இல்லாமல் பண்ணணும்னா கொண்டு நிறுத்த எல்லாத்தையும் ஜபம் பண்ணிவிடுவான். மிரட்டல் தானே இது. ஒற்றுமை வந்து இந்த ஒற்றுமையான ஒரு நாடை வந்து இது வந்து இந்த தேசத்தை வந்து பிளவுபடுத்தி மக்கள் இதை விட இன்னும் அதிகமாக பிளவு தான் ஏற்படும். காஷ்மீரில் கையை வச்ச இருக்கிற மாநிலத்தை பூரா வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தின ஆளுநர்கள் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து ஒரு முதலமைச்சரோ அதை சார்ந்த மந்திரிகளோ முழுமையான செயல்பட முடியல. அப்படி இருக்கும்போது ஆளுநர் வச்சு மிரட்டிகிட்டு இருக்கு. இது எல்லாமே மிரட்டல் தானே. அதனால் வந்து இது போகிற போக்கு வந்து சரியில்லை. மாற்றிக்கணும். இந்த இப்போ கட்டியாச்சு திறக்க போகிறாங்க, இதோட விட்டுணும். இதுக்கு பிறகு வந்து எல்லா மக்களும் சமமாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் சமமான வேலை வாய்ப்பு இருக்கணும், எல்லா மக்களும் பசி பட்டினி இல்லாமல் வாழணும். இதுக்கான அரசு வந்து முன்னெடுக்கணும். ஒரு முடிய போகுது. முடியறதுக்குள்ளேயாவது வந்து ஒரு நல்லது செஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். ஒரு 500 years முன்னாடி ஆனால் நம்மள்தான் முகலாயர், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, பிரிட்டிஷ் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட 500 வருஷம் முன்னாடி பாபர் வந்து அங்கே அந்த மசூதியை கட்டினார். அதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே ஒரு கோவில் இருந்திருக்குன்னா அது நமக்கு தான் அந்த ஹிந்தி தெரியாதனால நிறைய ப்ராப்ளம். நம்ம கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஹிந்தி நைமாலும் மாதிரி ஏதோ பால விநாயகர், அது இப்போ நம்ம பாலமுருகன் சொல்லியா, அதுமாதிரி குழந்தை ராமருக்கு ஏதோ சொல்லுவாங்க, ராமர் லீலா சம்திங். அந்த மாதிரி ஏதோ ஒரு கோவில், அந்த கோவிலை இடிச்சிட்டு அந்த நதிக்கரை பக்கத்தில் இருந்தால் அவர் பண்ணார். அவர் இடிச்சிட்டாரு. அது கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. பட் இந்த முறை வந்து இதை வந்து பிஜேபி ஆரம்பிக்கும் போதவே இதுதான் பெரிய ஸ்லோகனாக ஆரம்பித்தாங்க.
அது வந்து ஈவன் ஒரு 10-15 இயர்ஸ் மட்டும் நான் கூட சொன்னேன், எவ்ரி எலெக்ஷனில் இப்படி சொல்கிறாங்க இவங்கன்னு. பட் அது வந்து உண்மைன்ற மாதிரி நம்ம பாரத பிரதமர் அவரை வந்து வெறும் மோடின்னு சொல்லாமல் திரு மோடின்னு தான் சொல்லணும். அவர் பண்ணிக்கிறாரு. ஏன்னா உலக நாட்டிலே அவர் நிறைய விஷயங்கள் பண்ணவர், இந்தியாவுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தவர். அதே மாதிரி இந்தியாவில் மெயின் ஹிந்துஸ், ஐ பிலாங்ஸ் டு ஹிந்து, அந்த ஹிந்துஸுடைய சுவாமி அவர். அதை வந்து ஒரு பெருமைப்படுத்தியிருக்கார். ராமரை இவர் பெருமைப்படுத்திக்கிறார் ஒரு மனிதர். ரியலி இது ஹாப்பி, அது ஒன்றும் ப்ராப்ளம். அந்த விஷயம் எங்களுக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். என்ன ஒன்று நம்மளால் போக முடியல ஒழிய, அன்றைக்கி ஏதோ ஒன்று ஈவினிங் வந்து ஒரு தீபாவளி ஏதோ காட்ட சொல்லிக்கிறார் பிரதமர், டெஃபினட்டாக அதை பண்ணுவோம். இல்லை ஜென்ரலாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பேசுகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த விஷயம்னு. அதாவது ஒரு பிரதமர் வந்து மற்ற விஷயம் பண்ணுறவரைக்கும் இது பண்ணது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன், புரட்சி தான் இது. புரட்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது நம்ம நல்லதாக ஃபீல் பண்ணலாம். இதை இப்போது உலக நாடுகள் வந்து இப்போ நான் வந்து எம்மதமும் சம்மதன்ற பாலிசியை நான் ஒத்துப்பேன். இப்போது எக்ஸாம்பிள் ஜெருசலேம் போகிறோம், கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ஜெருசலேம்னு ஓடுவாங்க, முஸ்லீம்ஸ் எல்லாம் மெக்கா ஓடுவாங்க. அந்த மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற ஹிந்துஸ் அயோத்திக்கு போகலான்னு ஓடி வருவாங்க. ஏர்போர்ட் கூட நல்லா பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம், நம்ம போய் பார்க்கல. பட் ஏர்போர்ட்லாம் பண்ணிக்கிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் தான் அது. அப்படி இருக்கும்போது நம்ம விஷயம் உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கு நம்ம பிரதமர் பெருந்துணையாக இருந்திருக்கார். எப்படின்னா மதத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார், ஹிந்து மதத்துக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார். அட் தி சேம் டைம் எல்லா மதமும் ஈக்குவல்னு ஃபீல் பண்ணுற ஒரு மனுஷன். அதாவது சொல்லப்போனால் ஒரு 400-300 டேஸ் முன்னாடி நாஸ்ட்ரடாமஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னான், இந்தியாவில் ஒரு மனுஷன் பிறப்பார், அந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, அதுக்கப்புறம் உலக நாடே பாராட்டுற மாதிரி இருக்குன்னா. ஏன் எங்கள் அக்கா பையன் யூஎஸில் இருக்கிறான், அவன் வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னெல்லாம் புலம்பின்னு இருந்தான். அவன் வயசு அவனும் அக்கா பையனா என்னோட ஒரு 5 வயசு தான் கம்மியாவன். அவன் இப்போ சொல்கிறான், மாமா உண்மையாக மாமா நல்ல பெருமையாக இருக்குது, ஒரு இந்தியன்ஸ்னால் ஒரு மரியாதையை சேர்த்த ஒரு மனுஷன். அதே நேரத்தில் நம்ம மத இதையும் பண்ணிக்கிறாரு. இந்தியாவுடைய இதை வந்து இந்து மதம்னு பார்க்கக்கூடாது, இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு இதை பண்ணியிருக்காரு. மத அரசியல் யார் தெரியுங்களா பண்ணுறாங்க, தப்பாக நினச்சாதீங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மத அரசியலே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் தான் பொழப்பு. இவங்க அந்த மாதிரி கிடையாது. இது வரைக்கும் அந்த மனுஷன் 10 வருஷம் முடிய போகுது, இது வரைக்கும் எத்தனை சர்ச்சை அடித்தார், எத்தனை மசூதி அடித்தார், ஒன்றும் கிடையாது. இங்கே முஸ்லீம்ஸு ஹாப்பியாக இருக்கிறாங்க கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ், முஸ்லீம் கண்ட்ரிஸ். அங்கே தான் ஷியா சன்னி கின்னின் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்தியாவில் அது கிடையாதுங்க. அதே மாதிரி முத்தலாக்குன்னு ஒன்று எடுத்துன்னு வந்தார், அதில் முஸ்லீம் ஆம்பளைங்களுக்கு வெறுப்பாதனால லேடிஸ் ஹாப்பி. ஏன்னா ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருக்குமே. ராமர் கோயில் 22ஆம் தேதி கட்டுறாங்க, அது கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆல் அவங்க ஆஃப் டே லீவ் வேறு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மத சார்பாக பார்க்காம யூ ஷுட் டேக் இட் ஆஸ் யூனிவர்சல் ஒன். ஏன்னா அதில் எல்லோரும் மீன்ஸ் எவ்ரிபடி இஸ் காட் பெனிஃபிட்டட். ஏன்னா அதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் டூரிஸ்ட், ரிலீஜியஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாதிரி. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. தெர் ஆர் பீப்புள் ஹூ கிரிட்டிசைஸ். எண்ட் ஆஃப் த டே இந்தியா இஸ் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் பை திஸ் temple inauguration. For the tourism Allah, it will get manifold increase, and everybody has participated by contributing in whatever way, by materials, by money, by whatever it is. From every religion people have participated. It is not that one religion they have made this thing happen. It is all religions and everybody is accepted. It is not that it's going to happen after 500 years of struggle. And everybody is happy about it. That's what my understanding is. Otherwise, it's a good thing to happen. UP government also should take it up that 5 acres land and do something about it by contributing to the infrastructure by way of money or by way of material, so that everybody will be much more happy. நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான். பிகாஸ் இது சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட். ஸோ அதை வந்து நம்ம கட்டலாம்ட்டு அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் லேண்டும் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது அவங்கவுங்க இதை வச்சு பண்ணலாம். ஆஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஷுட் டேக் இட் அப் அண்ட் டூ சம்திங் ஃபார் திஸ் 5 acres ஆல்சோ. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் ரிலீஜியஸ்லி த டூரிசம் வில் இன்க்ரீஸ் மச் மோர் தென் வாட் இட் இஸ் கோயிங் டு பி. ஏன்னா மல்டி ரிலீஜியஸ் பீப்புள் வில் கம் இன். ஸோ அது யூபிக்குலாம் என்ன சொல்கிறது, growth will be there. That's what I said. UP government is part of BJP தானே. So it is a part of a Modi government only. They should also take it up. அதில் தப்பு ஒன்றும் இல்லை, இல்லைங்களா? அண்டு அது தெரியலையே. நான் சொல்கிறது சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் இப்படி இருக்குது,
அவங்க 2 பேருக்கும் இடம் அலோகேட் பண்ணிட்டாங்க. இப்போது 2 பேரும் சேர்த்து பண்ணணும். These people have taken it up fast and saw that this temple is built. Similarly, mosque should also be built with the help of with the religion as well as the governments. 2 பேரும் ஹெல்ப் பண்ணணும், சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. அதான் அல்டிமேட்லி இந்தியாவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மல்டிலேட்டரல் ரிலீஜன் பீப்புள் வரும்போது இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வருவாய் இன்க்ரீஸ் ஆகும். I look at that way. Number one is a good identity for India because number one, Mahabharat, after 500 years, something is happening in Rama, which all Hindus knows about it. But not only all Hindus, every human being in this world. We don't look at it as a Hindu. We look at it as a principle of human being. So it applies not only to a Hindu, it applies to every ethnic of a religion. And no matter Islam or Christian or Muslim, doesn't matter. We only take we take the good part of it. That is, Rama was a person of, although despite so much of hurdles he went through in his life, he still stick to his principle of non-violence. He stick to a principle of justice. Stick to his principle of administrating it in a correct way. And the principle only number capture pannomna. So we don't look at it as a Hindu. Look at the principle. I mean, opinion patti solradhu innumela, it's a good thing. Yana we look India as one country. We don't look India as Tamil Nadu, Uttar Pradesh, Amara, Pakana. We look India as one place. Doesn't matter it comes from Tamil Nadu anywhere. It serves the purpose of India. So that's how I look at it. Religion, adha solrena. Religion வந்து we don't politicize religion. Religion is individual's belief. ஆனால் கது வந்து தமிழ்நாடுலேருந்து செஞ்ச வசி தமிழ்நாடுக்கு more authority on ராம் ஜென்மபூமி அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. We look India as one. Doesn't matter it come from Tamil Nadu or Bombay or Maharashtra, it came from India. Made in India, அவ்வளோதான். தப்பு கிடையாது. பட் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் வந்து ராஜா காலங்கள், ஓகே, அப்போ வந்து டைனாஸ்டி ரூல். இப்போ ராஜா என்ன சொல்கிறாங்களோ அவங்க முஸ்லீமாக இருந்தால் அவங்க இந்து கோயிலில் இது பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் இந்த தலைமுறையில் இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ இது டெவலப் ஆகி ஒரு இந்தியா இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டெவலப்ட் நேஷன். இந்தியாவே ஒரு எல்லா டெவலப் நேஷன்ஸும் நம்மளை இந்தியாவை நோக்கி பார்க்குற சூழ்நிலைகளில் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம வர தலைமுறைகளுக்கு வந்து இது வந்து ஒரு கம்யூனல் கிளாஷாக இல்லை ரிலீஜியஸ் கிளாஷாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் இருக்குதா, அந்த காலத்தில் அந்த கோயில்னால் அந்த கோயில் இருந்தது தப்பு கிடையாது. அந்த கோயிலை இடிச்சிட்டு அந்த மசூதி செஞ்சாங்கன்றது இப்போ நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா அப்படி பார்த்தா இந்தியாவில் வந்து நிம்மதியாக போயிடும். இதுதான் உண்மை. இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல காரியம் தான். பட் ஆனால் இது வந்து பொலிட்டைஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இட்ஸ் ஃபார் ஆல் ரிலீஜன். என்னோடய நண்பர் சொன்ன மாதிரி எல்லா ரிலீஜனும் எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற இது. அதனால் இது வந்து ஒரு பார்ட்டி, இது நான் வந்து எந்த பார்ட்டி சேர்ந்தவன் கிடையாது. நான் ஒரு காமன் மேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கட்சியோட இதுவாக நடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பிலாங் டு ஆல் த political parties. Every political leader has to participate. ஏன் இப்போ வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டின்னு பார்த்தா ஒரு பிக்கஸ்ட் பார்ட்டி லைக் இதுன்னு பார்த்தா காங்கிரஸ், பிஜேபி காங்கிரஸ். வை தட் பார்ட்டி லீடர்ஸ் ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. தட் ஹேஸ் டு பி ரிசால்வ் பிட்வீன் த பொலிட்டிக்கல் பீப்புள். ஒரு காமன் மேனோட இது என்னென்னா ரிலீஜியஸ் இதை வந்து பொலிட்டிக்கலில் இது பண்ணக்கூடாது. பாலிட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ரிலீஜியன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஹியர் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எவ்ரிபடி ஆர் லிவிங் நெக்ஸ்ட் டோர். ஒருத்தவங்க இப்போ பார்த்துருப்பீங்க, சென்னையில் வெள்ளம் வந்துச்சுன்னா முஸ்லீமோ கிறிஸ்டியன்ஸோ இந்துஸோ எல்லாருமே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. காமன் பீப்புள் டஸ் தட். பட் பொலிட்டிஷியன்ஸ் வாண்ட் டு இது பண்ணுறது, அதை கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. இதுதான் என்னோட இது. காலங்காலமாக வந்து எப்படி எல்லா சமுதாயமும் ஈக்குவாலிட்டி எல்லாமே இதுவாக இருக்கும், அது மாதிரி போகணும். ராம் ஜென்மபூமி ஒரு நல்ல விஷயந்தான். பட் மை சஜஷன் இஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு பார்ட்டிசிபேட், நாட் ஜஸ்ட் அ சிங்கிள் பார்ட்டி. ஒரு தலைவரை வந்து இது பண்ணக்கூடாது. தட் இஸ் மை ஒப்பீனியன். அதர்வைஸ் இட்ஸ் குட். இது வந்து ஒரு அரசியலாக பார்க்காதீங்க. ஒரு சாதாரண மனிதன், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் என்ன பண்ணுவானோ, இவர் 11 நாள் ஒரு மனுஷன் இத்தனை வயசில் விரதம் இருந்து
எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போய் அந்த காலத்தில் எழுதியிருந்ததோ அந்தந்த கோயிலுக்கெல்லாம் போய் ராமேஸ்வரம், திருச்சி, ஸ்ரீரங்கம் எல்லா ஊரும் அவர் போயிட்டு நல்லபடியாக அவர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள், மக்களுடைய வேண்டுகோள். இது வந்து எதிர்பார்க்காத 5 வருஷத்தில் எப்படிங்க ஒரு விஷயத்தை நடத்த முடியும்? சாதாரண ஒரு வீடு கட்டினாலே 2 வருஷம் தான் ஆக்குறாங்க. ஒரு கோயிலை கட்டுறது 5 வருஷத்தில் பண்ணியிருக்காரு. இது வந்து 10 வருஷத்தில் அவர் யோசித்தது. இப்போ யோசிக்கல அவர். நம்ம பிரதமராகி சிஎம்மாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த கட்சியில் இருக்கும்போதே ஆரம்பத்தில் போட்ட விதை, அது ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்த ஊக்கம், அந்த எல்லாருடைய சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அவர் மாத்திரம் இல்லை, அனைத்து பேரும் பாராட்டுறாங்க. யாருமே இது வந்து இது வந்து இது உள்ளது. இதில் வந்து நீங்கள் யாரை நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கொடுத்த இடம் சும்மா சாதாரணமாக பிடிங்கிட்டு வந்து நம்ம வர எடுத்துக்கல. அந்த இடம் நம்ம குழுன்னு ப்ரூவ் பண்ணிடுவோம். சட்டம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் முதல்ல எதிர்த்தாங்க, அப்புறம் சட்டப்படி பார்க்கும்போது அவங்களும் அதில் உள்ள நுழைச்சி தானே செஞ்சுருக்கோம். இத்தனை 5 நீதிபதி உள்ளவர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார், அவரும் அக்செப்ட் பண்ணிக்காமல் எப்படி செய்ய முடியும்? அது இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ எலெக்ஷன் வருதுனால இப்போ செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது ஆரம்பத்தில் உள்ள களவு. நம்ம அப்போ போய் பிரச்சனை போய் பண்ணலையா? நம்ம இங்கேருந்து போய் ஆர்எஸ்எஸ் போய் பிரச்சனை பண்ணி கலவரம்னு சொல்லி சொன்னாங்க. கலவரம் இல்லை, நம்ம இடம், என் வீட்டில் வாடகை கொடுத்த இடத்துல இன்னொருத்த வந்து குடியிருக்கிறதுனா எப்படி? அது இடமும் கொடுக்குறாங்க, நீங்கள் கட்டுறதுக்கு நிதி வேணுனாலும் கொடுப்பாரு. தமிழ்நாட்டுக்கு எப்படி நிதி கொடுக்குறாரு? இல்லை, கட்டி நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய இது தனி. எப்படி செய்யணும், ஏது செய்யணும் நமக்கு தெரியும். அவங்களுடைய மசூதி பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது. எப்படி அதை கூழு வைக்கிறாங்க, இது அவங்களுடைய சம்பிரதாயம் நமக்கு தெரியாது. அதுக்கு அவங்க அது குழு அமைக்கல, அவங்க இன்வால்வ் ஆகி ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லணும். இதுக்கு இவராக போய் குழுக்கு தேவையே இல்லை. அவர் கேட்காமே கொடுக்குற நம்பருங்க. ஏன்னா அவர் அன்றைக்கே சொல்லியாச்சு, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது மோடிக்கு இது வரைக்கும் மதிச்சுட்டு தான் இருக்காரு. அதில் மாற்றமே கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் சட்டப்படியாக அவர் செய்யணுங்கிறாரு. இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே இந்தியான்னு கொண்டு வராரு. அவர் கொண்டு வரது எதுவுமே நம்ம தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. தப்பு பண்ணுறவனுக்கு இது வந்து பண்ண முடியாது. இது இப்போ நம்ம இதுக்கு வந்து அவங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை. இடம் கொடுத்தாச்சு, அதுக்கு என்ன செலவு நீங்கள் கட்டுங்க, அதுக்கு என்ன ஃபண்டு வேணுமோ தாராளமாக நான் மோடிக்கு கொடுப்பார். நாங்கள் எங்கள் இந்து மக்கள் நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். அதில் எந்த ஆட்சியும் கிடையாது. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.